ஹாய் மக்களே! இந்த கீபோர்ட பத்தி பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழ்ல டைப் பண்ணிக்கலாம். தமிழ் வாய்ஸ் போட்டுக்கலாம். தமிழ்ல எழுதவும் செய்யலாம். இந்த ஆப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்க போன்ல தமிழ் டைப்பிங் ஆக்டிவேட் ஆகிருச்சு. உங்களோட வாட்ஸ்அப்குள்ள போய் இந்த மெசேஜ் அப்படின்னு இருக்க இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு ஓபன் ஆகிடும். இப்போ இதுல தங்கிலீஷ்ல வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா தமிழ்ல காட்டும். இதை நீங்க பிரஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்பேஸ் பார் கூட நீங்க அழுத்தலாம். இதே இதை இங்கிலீஷ்ல டைப் பண்ணோம்னா இந்த த அப்படின்னு இருக்க லெட்டரை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மாறிடும். திரும்ப இதை பிரஸ் பண்ணீங்கன்னா தமிழ்ல மாறிடும். இப்போ உங்களுக்கு ஈஸியா எப்படி தமிழ்ல டைப் பண்ணலாம் தெரிஞ்சிருக்கும். உங்களோட மொபைல்ல இப்போ வாய்ஸ் டைப்பிங் ஆக்டிவேட் ஆகிருச்சு. அதாவது நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அது எல்லாமே அப்படியே தமிழ்ல டைப் ஆகிடும். உங்களோட வாட்ஸ்அப்குள்ள போய் கீழே இருக்க இந்த மெசேஜ் ஏரியாவை கிளிக் பண்ணீங்கன்னா கீபோர்டு உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல சைட்ல இருக்க கிரே கலர் மைக் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்க while using this app அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு அதே கிரே கலர் மைக் பட்டனை அழுத்திட்டு நீங்க என்ன பேசினாலும் அது அப்படியே தமிழ்ல டைப் ஆகிடும். இதே கிரே கலர் மைக் பட்டனை அழுத்திட்டு சைட்ல இருக்க இந்த தமிழ்ல இருக்க இந்த ஸ்விட்சை இங்கிலீஷ்க்கு மாத்திட்டீங்களா நீங்க என்ன பேசினாலும் அது இங்கிலீஷ்ல டைப் ஆகிடும். அப்புறம் என்ன, நீங்க போய் உங்க வாட்ஸ்அப்குள்ள வாய்ஸ் டைப் பண்ணி ட்ரை. இப்போ உங்க போன்ல தமிழ் கீபோர்ட் ஆக்டிவேட் ஆகிருச்சு. இப்போ உங்க போன்ல தமிழ் கீபோர்ட் ஆக்டிவேட் ஆகிருச்சு. உங்களோட வாட்ஸ்அப்குள்ள போய் இந்த மெசேஜ் அப்படின்னு இருக்க ஏரியாவை பிரஸ் பண்ணீங்கன்னா கீபோர்டு ஓபன் ஆகும். இதுல இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்ல டைப் பண்றதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நடுவில் இருக்க தமிழை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க கீபோர்ட் மொத்தமும் தமிழ் எழுத்துக்கள் ஆகிடும். தமிழுக்கு அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் த அமுக்கிக்கோங்க. அடுத்து ம பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல ம வரிசையில இருக்க எல்லாமே காட்டும். இதுல இருந்து மீ செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஈக்கு ல செலக்ட் பண்ணிட்டு லூவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இக்கு அப்படிங்கிறதுக்கு கவை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இக்கு இக்க இது மாதிரி வார்த்தைகள் காட்டும். இப்போ நீங்க ஈஸியா இதுல தமிழ் டைப் பண்ணலாம். திரும்ப இந்த ஏபிசியை பிரஸ் பண்ணீங்கன்னா நார்மலா நீங்க தங்கிலீஷ்ல டைப் பண்றதுக்காக இங்க வந்துடலாம். உங்களோட விரல்களை வச்சு தமிழ்ல டைப் பண்றதுக்கு உங்களோட வாட்ஸ்அப்குள்ள போய் இந்த மெசேஜ் அப்படின்னு இருக்க ஏரியாவை கிளிக் பண்ணீங்கன்னா கீபோர்டு ஓபன் ஆகிடும். இப்போ இங்க இருக்க பென்சில் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். இதுல லாஸ்டா இருக்க ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல உங்க விரலை வச்சு என்ன தமிழ்ல எழுதினாலும் அது அப்படியே டைப் ஆகிடும். இதே மாதிரி நீங்க இங்க இங்கிலீஷ்ல எழுதினாலும் இங்கிலீஷ்ல டைப் ஆகிடும். உங்களோட நார்மல் கீபோர்ட் லேஅவுட்டுக்கு போகணும்னா இங்க இருக்க ஏபிசி கீயை கிளிக் பண்ணீங்கன்னா போகிடும். அவ்வளோதான். இப்போ நீங்களும் உங்க வாட்ஸ்அப்குள்ள போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கு. நான் சாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் தமிழில் வாய்ஸ் மட்டும் போடுறேன் பாருங்கள். நான் பேசுனதே வந்துடுச்சு.
இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் 2, 3 பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த 90s, 80s கிட்ஸ்க்குலாம் வந்து இங்கிலீஷ்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சில பேருக்கு, எல்லாருக்கும் சொல்லலை, சில பேருக்கு. அதனால் இது நல்லாயிருக்கு. அதனால தான் யூஸ் பண்ணி பாருங்கள்.